பல்லவர்கள் சோழர்கள் ரொம்பவே நமக்கு நெருங்கியவங்க. அதில் எல்லாத்துலேயும் பல்லவர்கள் முன்னோடினே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் சப்தமாதருக்கான ஒரு பெரிய ஒரு 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 பேனல் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஸோ பல்லவர் காலத்திலேருந்து சப்தமாதிரிகள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. இப்போ சோழ நாட்டுக்கு வரோம். மலையடிப்பட்டிங்கிறது கொஞ்சம் பாண்டிய நாடு அந்த கருத்து இருக்குது. இருந்தாலும் பாண்டிய சோழ நாட்டில் மறுபடியும் இன்னொரு குகை கோயிலில் நீங்கள் 7 மாதர்கள் இருந்ததுக்கான ஒரு காணொலியை பார்க்குறீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இந்த 7 கல் வழிபாடுங்கிறது நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். சின்ன சின்ன செங்கல்கள், 7 செங்கல்கள், சின்ன கற்கள், 7 கற்கள், அதை வழிபட்டிருக்காங்க. ஸோ அதை ஆங்கிலத்தில் அன்ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் அருவமாக தாயை வழிபடுதல். ஸோ ஒரு கல்லை, அந்த 7 கற்களை அருவமாக தாயாக வழிபடுற ஒரு மரபு இருந்திருக்கு. இந்த கோவிலில் மட்டும்தான் அருவமாகவும் உருவமாகவும் தாய் வழிபாடு நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் 7 சப்த மாதர்களும் இருக்காங்க.